சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல், வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல செய்தியாளர் சந்திப்புல பாஜக சொல்லிதான் இணைப்பு முயற்சி நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. பாஜக யார் பக்கம் தான் இருக்குன்னு தெரியல, எப்படி பாக்குறீங்க? பாஜக அதிமுக பக்கம் தான் இருக்கு. அதிமுக பக்கம் தான் இருக்கு, எல்லாத்து பக்கம் இருக்குது. பாஜக யாரெல்லாம் எந்த அதிமுக பக்கம் இருக்கு? எல்லா அதிமுகவும் பாஜக பக்கம் தானே இருக்கு. பாஜக எல்லா அதிமுக எல்லாத்துக்கும் பாஜக தான் துணையா இருக்கு. செங்கோட்டையன் போய் இப்ப நான் போய் பார்த்தேன், அதிமுக பாஜக ஒற்றுமைப்படும், அதாவது பாஜகவின் கூட்டணி வேணும்னு நாங்கள் போய் வலியுறுத்துறோம். பிரிந்து சென்றவரை ஒருங்கிணைக்கணும்னு சொல்ல சொன்னாங்க பாஜகவில். நாங்கள் போனோம், பேசணும். பாஜக அதிமுக உறவு உறுதியாயிருச்சு. இல்லைன்னா அமித்ஷா விட மாட்டாருன்னு எடப்பாடி தெரியும். அதை மட்டும் ஏற்றுக்கிட்டாரு. சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ் இவங்களெல்லாம் ஏற்றுக்கணுமா? கேசிபி பூலந்தி அண்ணன் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஆகவே இவர்களுக்குள்ள அந்த நெருக்கடி நீடிச்சு அண்ணன் செங்கோட்டையன் வெளியே வர்றாரு. இப்போ செங்கோட்டையன் முழுமையை வெளியேற்றிய பிறகு உண்மையை சொல்றாரு. பாஜகவினுடைய வேண்டுகோளை ஏற்று தான் நானே போய் எடப்பாடிகிட்ட பேசுகிறேன். இப்போ எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. பாஜகவே என்னை காப்பாற்றுன்னு மறைமுகமாக சொல்கிறார். பாஜக உண்மையிலேயே காப்பாற்றினா நல்லது, இல்லைன்னா ஓபிஎஸ் அண்ணனுக்கு அதே நிலைமை தான் வந்துச்சு. பாஜக காப்பாற்றும் என்று தான் தர்ம யுத்தத்தை நடத்தினார் அண்ணா ஐயா எடப்பாடியார். இது ஓபிஎஸ். அப்புறம் பல நெருக்கடிகளில் உள்ளே போனார், வெளியே வந்தார். இப்பொழுது வரும் அவர் மோடி வாழ்கிறார், 2 நாளைக்கு முன்னாடி கூட. ஆனாலும் மோடி 26 தேர்தலையாவது அமித்ஷா நடவடிக்கை எடுப்பார்னு விரும்புகிறாங்க, எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்படிதான் அண்ணன் கே செங்கோட்டையன் காத்திருக்கார். இறுதி நேரத்தில் பாஜக ஏதாவது ஒரு முடிவெடுத்து இவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு கட்டளை ஆணை பிறப்பிக்குமானால் அது நடக்கும். வேண்டுகோள் ரெக்வஸ்ட் பண்ணால் நடக்காது. பாஜகவுக்கு அதில் என்ன ஒரு மகிழ்ச்சினா, நாம் ஒன்று சேர வேண்டும் என்று வாயளவில் சொல்லுவேன். நீ ஒன்றும் சேராமையே பாதுகாத்துக்கணும் எடப்பாடி, நீ எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்த நாங்கள் நிரப்புறோம், நான் வளரணும், இல்லைன்னா என்னுடைய ஆள் விஜய் வருவான், நடக்கும். இதில் கவனமாக இருக்கு. அப்போ ஒரு திராவிட கருத்தியல் இயக்கம் சிதைக்கப்பட்டு அது வேகமாக சரிந்து வருவதை பாஜக மகிழ்ந்து அதை வரவேற்கிறது, அதை பராமரிக்கிறது. இந்த சதி யாருக்கும் தெரியல. எங்கள் செங்கோட்டையனைக்கோ டிடிவியோ சின்னமாவோ ஓபிஎஸோ எடப்பாடியாரோ இது எல்லாம் மகிழ்ந்து பிரிந்து எல்லாரும் வடநாட்டுக்கு ஓடுகிறார்கள் அல்லவா? இது எப்படி நீங்கள் ஒரு திராவிட பேர் இயக்கமாக தாய் தமிழ் மண்ணில் இந்த 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 நிலப்பரப்பில் நமக்கான அரசியல் சுய நிர்ணய முடிவை இவர்கள் எடுக்க முடியாமல் தன்னுடைய கோட்பாட்டு எதிரியிடம் போய் இவர்கள் மண்டியிட்டு அரசியல் கட்சி நடத்துவதற்கும் ஆட்சி நடத்துவதற்கும் அவரிடம் யாசித்து இந்த அரசை நடத்துவதற்கு பேர் எப்படி ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக ஒரு கட்சி அல்லது ஒரு அரசுன்னு நம்ம இதை கருதி பயணிக்க முடியாது. ஆகவே இது பிழையானது, தவறானது. இதில் செங்கோட்டையன் சொல்லி செங்கோட்டையனிடம் பாஜக வேண்டுகோள் வைத்தது எடப்பாடியை பார்த்தாருன்னு சொன்னது உண்மைதான், யாரும் மாற்றுகிறது இல்லை. நயினார் மறுக்கிறார், யாருன்னு சொல்கிறார், அது நயினார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ரகசியமானது. அது செங்கோட்டையன் சொன்ன சரிதான். அந்த முயற்சியில் ஈடுபட்டார். அதற்காக அண்ணன் கே செங்கோட்டையன் எடப்பாடியால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இது நீடிக்குமானால் எடப்பாடியும் மக்களால் தண்டிக்கப்பட்டு வருகிறவரோ பாஜகவும் தண்டிக்கப்படுகிற காலம் நெருங்கி வரும். இல்ல, இன்னொரு விஷயம், நீங்களும் கூவத்தூர்லாம் இருந்தீங்க. செங்கோட்டையன் சொல்றாரு, நான் ஆதரவு கொடுக்கலன்னா எடப்பாடி முதலமைச்சரா இருக்க முடியாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் முக்கியமானவங்க தானே. வெறும் 117 எம்எல்ஏ வேணும். நாங்கள் இருந்ததே 122 தான். தனியரசு இல்லைன்னா கூட அன்னைக்கு இருக்காது. அப்படி எத்தனையோ பேர் எல்லாரும் இணைந்து தான் 122 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் எடப்பாடியை முதலமைச்சராகிறோம். அதில் செங்கோட்டையன் ஒரு முதன்மையானவர். அவர் முன்மொழிகிறாரு. சின்னம்மா எங்களை எல்லாம் ஒரு வேண்டுகோள் வச்சு எங்களை எல்லாத்தையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்களாம் அதுக்கு செவி சாய்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்லுங்கள். நான் எடப்பாடி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி, நான் ஒரு நீதிமன்ற சிக்கல் இப்போ சிறைப்பட நேரிட்டு இருக்கிறதுனால எடப்பாடி முதலமைச்சராகிறேன். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதில் இப்போ டிடிவி இருக்காரு. இப்போ உண்மையாக செங்கோட்டையனுக்கும் பெரிய வாய்ப்பு இருந்தது அன்னைக்கு. கண்டிப்பாக பரிசீலனையில் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக செங்கோட்டையனும் அவர் ஒரு மூத்த நம்பிக்கைக்குரியவர் தான். ஆகவே தான் அவர் மறுபடியும் மாவட்ட செயலராக்கி அமைச்சராக்கிட்டு அப்போ ரொம்ப பொறுப்பாக இப்படி ஒரு விசுவாசி எடப்பாடி தவிர யாரும் இல்லைன்னு நம்பினாங்க. எல்லாருமே நம்பணும்ல, நாங்கள் உட்பட. அந்த நம்பிக்கையை மிக இலகுவாக பொய்யாக்கிட்டு இன்றைக்கும் அதில் மகிழ்ச்சியாக இருக்கார்ல. இப்போ யாரெல்லாம் ஆதரித்தார்களோ அவர்கள் யாருமே இப்போ எடப்பாடியோடு இல்லை. இப்போ நீங்கள் இப்போ எடப்பாடி பக்கத்தில் வலதுபுறத்தில் உட்காந்துருக்காருல்ல முனுசாமி என்ன, அவர் தான் முதல்ல எடப்பாடி முதலமைச்சராக்கிறதுக்கு கூடாதுன்னு தர்ம யுத்தத்தை நடத்தின அண்ணன் ஓபிஎஸ்னோட இருந்தவர் தான் இப்போ எடப்பாடி கூட இருக்கார். இந்த பக்கம் செம்மலைன்னு இருக்கார்ல, அவர் தான் அன்னைக்கு கோவத்தூர்லேருந்து விலகி போய் தப்பித்து போய் எடப்பாடி முதலமைச்சராக நான் அங்கீகரிக்க மாட்டேன், ஆதரிக்க மாட்டேன்னு எதிர்த்து போய் வாக்களிச்சவர். இப்போ எடப்பாடிட்டு இருக்கிற வலது எடப்பாடியை யார் நாங்களாம் முதலமைச்சராக்கணுமோ, சின்னம்மா டிடிவி தனியரசு செங்கோட்டையன், இப்போ நாங்கள்லாம் கிளீன். இப்போ எங்களை எல்லாம் அவங்க துரோகிக்கிறாங்க. எங்களை எல்லாம் நீங்கள் வீழ்த்துற ஒரு
சதிகார கூட்டம்னு பச்சை பொய்யே சொல்றாரு. எடப்பாடியை உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிற நாங்கள்லாம் வெளியிருக்கிறோம். எடப்பாடியை அழித்து ஒழித்து முதலமைச்சர் அரியணையை ஏறக்கூடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு போராடியவர்கள் தான் இப்போ எடப்பாடியோட இருக்காங்க. எடப்பாடி எப்படி வெற்றி வர முடியும்? இந்த நிலை நீடிக்குமானால் எடப்பாடியால் எந்த காலத்துக்கும் முதலமைச்சராக மட்டுமல்ல, அதிமுகவின் பொதுச் செயலாளராகவே நீடிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க முடியாது. ஒரு நல்ல வலிமையான அணி அமையுமானால் எடப்பாடி சட்டமன்ற பொது தொகுதியில் எடப்பாடியாலோடு வெற்றி வர முடியாது. பெரிய சவாலாக அந்த அளவுக்கு இருக்குமா? செங்கோட்டையன் போயிட்டு நீதிமன்றத்திலேயே தேர்தல் ஆணையத்தையும் முறையிட ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, பாஜக அப்ப பாஜக சொல்லித்தான் போய் பேசினாரு, வெளியேற்றிருக்காங்க பாஜக. இன்னைக்கு அவரை செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட ஆதரவு இல்லையா? அவங்க எல்லாத்தையும் ஆதரிப்பாங்க. இப்ப ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இருப்பாரு, அந்த அந்த பகுதிக்குள்ள சில சமூக விரோத செயலில் விடக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரையும் ஆய்வாளர் பகைச்சிக்க மாட்டார். எல்லாத்துக்கும் அதுக்கான வேலைகளை கொடுப்பார், அதை அந்த வழக்குகளை பராமரிப்பார். அப்படித்தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுல அவரு இவருக்கெல்லாம் இல்லை. எல்லாரும் இப்படி பிரிஞ்சுக்கிட்டே இருந்தா இன்னும் நல்லது. இன்னும் செங்கோட்டையன் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்தாங்கனாலும் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு அது பாஜக இன்னைக்கு வலிமையாயிட்டே இருக்கு. இப்ப பாஜக கட்சியில இருந்து யாரும் வெளியேறல, அதிமுக தானே வெளியேறாங்க. அது பாஜகவுக்கு மகிழ்ச்சி தருது. அது மட்டும் இல்ல, வெளியேறியவர்கள் எங்க போறாங்க? நேரம் டெல்லிக்குள்ள போறாங்க, நேரம் அமித்ஷா பாக்குறாங்க, நிர்மலா அம்மாவை பாக்குறாங்க, நயினாரை பாக்குறாங்க, அண்ணாமலை பாக்குறாங்க. அப்ப அது பிரியிற வரைக்கும் அவங்க மகிழ்ச்சி தான். நல்லது. நயினார் வரைக்கும், நயினார் அதிமுக அமைச்சர் தான், அவர் தான் இப்போ பாஜகவுக்கு தலைவர். பாஜக என்ன பெரிய பெரிய வெளிநாட்டில் தான் கொண்டு போடுது, இவங்க தான் அதிமுக இயக்குறாங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு இந்த எலெக்ஷன்ல அதிமுக 3வது இடத்துக்கு போவோம், 2வது இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம். ஆமா, தமிழக வெற்றி கழகத்தில் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சுன்னா எடப்பாடி 3வது மட்டுமில்ல 4வது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது. விஜய்க்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, எல்லாரும் உருவாக்குறது தானே. ஊடகமும் இப்படி பொய்யா இப்படி ஒரு கருத்தியலை உருவாக்கி இப்ப டிடிவி மாதிரி ஓபிஎஸ் மாதிரி இப்ப மற்ற அமைப்புகள்லாம் தனியரசுவே நாளைக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தோடு இணைஞ்சு போட்டியிட வேண்டிய நெருக்கடி வந்தா, சூழல் வந்தா நீங்க அது ஒரு பெரிய அணியா மாறிடும். ஒரு கரிஷ்மாட்டிக் இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நம்ம ஏற்கனவே பொதுவெளியில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு அறிவை ஊட்டுனா அறிவை ஏற்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா வதந்தியையும் பொய்யையும் அதை ரசித்து ஏற்கிற உடம்பு ரத்தமும் தமிழ்நாட்டில் இருக்க. தேர்தல் கணத்தை நன்றாக கணிக்கிறவர் நிறைய பேட்டி நான் உங்களை எடுத்திருக்கேன், துல்லியமா கணிச்சிருக்கீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கா தமிழக இருக்கு? தமிழக வெற்றிகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அதில் சரியா நடந்தா அது பாஜக தான் முடிவு செய்யும். இப்ப தமிழக வெற்றி கழகம் தனித்து தமிழ்நாட்டில் தன் தலைமையில் ஒரு அணியை உருவாக்குவதற்கு வெளிப்படைத்தன்மையோடு நாட்டு மக்களுக்கு சரியான பிரகடனத்தை செய்துவிட்டு களத்துக்கு வந்தா அந்த வாய்ப்பு இருக்கு. நான் விஜய் தனிப்பட்ட முறையில் ஒரு பண்பான ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவும் தனித்து சுயமா இயங்குகிற பக்குவத்தை இழந்து யாரோ பிஜேபியின் கருவியாக வருகிறாருங்கிறதுனால தான் விஜயை தாக்குறேன். உண்மையிலேயே விஜய் அவருடைய கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, நம்ம அஞ்சலை அம்மாவை, அம்பேத்கர் ஐயாவை, இவங்களை தாங்கி வருகிற உண்மையிலேயே அப்படி தாங்கி வந்தா தனியரசு வேற ஏற்கிறதுல தனியரசுக்கோ ஜனநாயக சக்திகளுக்கோ மாற்று கருத்து இல்லை. இந்த தத்துவத்தை களத்தில் நிறுத்தி பாஜகவை எதிர்த்து நீங்க அரசியல் எதிரிகள் யார் வேண்டுமானாலும் சமர் செய்து தமிழ்நாட்டை, இடத்தை, மொழியை பாதுகாக்க தேர்தலில் பங்கேற்று நாம் எல்லோரும் அதிகாரத்தை பகிர்ந்துக்கலாம். ஏன்னா அவருக்கு ஆட்சியில் பங்குட்டார்ல. இந்த தனியரசும் நாளைக்கு அமைச்சர் தானே. இப்ப விஜயனுடைய கூற்றுப்படி நாங்க எல்லாரும் இணைஞ்சு ஒரு பெரிய அணி வருது, ஒண்ணு வெற்றி பெற்றா ஆட்சியில பங்கு, தனியரசுக்கும் அமைச்சர் ஆட்சியில பங்குனா அதை எல்லாரும் ஏற்கிறாங்கல்ல. அந்த முழக்கத்தை வச்சதுனால எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, ஆசோசியேஷன் இருக்குல்ல. அதை எடப்பாடி வைக்கல இல்லை, திமுக வைக்கல இல்லை. அதுதான் அந்த வலையை விரிச்சு தயாரா வச்சிருக்காங்க. ஆனா விஜய் கிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, நேர்மை இல்லை, அனைவரையும் அரவணைக்கிற பக்கம் விஜய்கிட்டையும் இல்லை. எடப்பாடியை போலவே எந்த அரசியல் கட்சியோடும் தோழமை கட்சியோடும் தலைவர்களோடும் உரையாடுகிற எந்த பயிற்சியும் இல்லை, உரையாட வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை. தலைமறைவாக ஓடி ஒளிந்து கொண்டு தனித்தே வாழுகிறதில் சுகப்படுகிற ஒருவர் ஒரு பறந்து விரிந்த மானுட சமூகத்தோடு தொடர்பில்லாமல் நீங்க எப்படி ஒரு அரசை அமைக்க முடியும், தேர்தலை சந்திக்க முடியும்? அதுதான் விஜய் இருக்கிற பலகீனம். விஜய் 24 மணி நேரம் கட்சி அலுவலகத்திலிருந்து அரசியலை செய்தால் இருக்கிற அந்த சினிமா வெளிச்சத்துக்கு இயல்பா கூடுகிற மக்கள் ஊடக வெளிச்சம், மக்கள் திரட்சிக்கு கருத்தை பரப்பி ஒரு வலிமையான வாக்கு வங்கியை பெற முடியும். அந்த இடத்துல எடப்பாடி இருக்க முடியாது. அழகா அந்த கூற்றுல நீங்க நல்லா கேட்டீங்க. ஒரு மூத்த இளைஞராக இருந்தாலும் மூத்த ஊடகவியலாளராக பல்வேறு உரையாடல்களை நம்ம நடத்தியிருக்கோம், உலகத்தை பார்க்கணும். இந்திய அரசியல் சூழல்ல நாம் எதையெல்லாம் அவதானித்தோமோ அதெல்லாம் நடந்துருக்கு. இப்போவும் சொல்றேன்,
விஜய் தலைமையிலான ஒரு வலிமையான கூட்டணியை வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜகவின் கட்டுப்பாட்டில் பிடியிலிருந்து விலகி விஜய் முயன்றால் 2வது இடத்துக்கு வரலாம். 2வது இடத்துக்கு உறுதியாக வரலாம். எடப்பாடியை விட கூடுதலான இடத்துக்கு வருவார், வாய்ப்புகளை பெறுவார். எடப்பாடி 3வது இடத்துக்கு போவார். சில தென் மாவட்டங்கள் எல்லாம் நாம் தமிழரை விட கீழே போய் 4வது இடத்துக்கு விளவங்கோட்டுக்கு 2026 இடைத்தேர்தலில் போன மாதிரி போகும். எடப்பாடியும் இந்த 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 அணுகுமுறை மாற்றிக்கொள்ள விட்டார். விஜயும் மாறணும், எடப்பாடி மாறணும். இதே நிலை நீடிச்சா விஜயாலையும் மீள முடியாது, எடப்பாடியாலையும் மீள முடியாது. விஜய் அரவணைத்தா விஜய் 2வது இடத்துக்கு வருவார். எதிர்காலத்தில் 1வது இடத்துக்கு வர்றதை பற்றி பிறகு பரிசீலிப்போம். விஜய் எடப்பாடி இதே நிலை நீடித்தால் 3, 4வது இடத்துக்கு போயிடுவார். திருந்துனா 2வது இடத்தை தக்க வைக்கலாம், முதலிடத்துக்கு முயற்சிக்கலாம். நிறைய விஷயங்களை பயிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மார்சலுக்கு வணக்கம்.